ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த செய்தி, நாகதோஷம் திருமணத்திற்கு தடையா என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலம் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். நாகதோஷம் திருமணத்திற்கு தடையா? முதல்ல நாகதோஷம் என்றால் என்ன? ஒரு லக்னத்திற்கு 1, 2, 7, 8 இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் என்கின்ற நிழல் கிரகங்கள் அமையும் பொழுது அது நாகதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? எப்பொழுதுமே ராகு எங்கே இருக்குதோ அதுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கும், கேதுவிற்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் சுற்றினாலும் இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸுகளில் சுற்றி வரும். இது நமக்கு தெரியும். ராகு கேதுக்கள் வலிமையானவை. எல்லா கிரகங்களிலுமே ராகு கேதுக்கள் வலிமையானவை. ராகு கேதுக்கள் இயற்கை பாவர்கள் பட்டியலில் இடம்பெறுது. சனி, செவ்வாய் போன்ற இயற்கை பாவர்களுடைய பட்டியலில் ராகு கேதுக்கள் இடம்பெறுது. எல்லா பாவ கிரகங்களிலும் ராகு கேதுக்களே கொடியது மற்றும் வலிமையானது என்றும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? ராகு கேது இரண்டில் கேது கூட ஓரளவு அட்ஜஸ்டபிள், ஒரு ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற ஆன்மீக சிந்தனையும் ஞானத்தையும் தூண்டுகின்ற ஒரு காரகத்துவம் பெறுகின்ற ஒரு கிரகமாக கேதுவை கருதினாலும், ராகு என்பது முழுமையாக ஒரு பாவ கிரகமாக கருதப்படுகிறது. சரி, அப்போ இந்த 2 பாவ கிரகங்களும் லக்னம் 7, 8, 2 இந்த இடங்களில் அமையும் பொழுது அது நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷமாக கருதப்படுது. அப்போ இந்த நாகதோஷம் திருமணத்துக்கு தடையா, திருமணத்தில் பாதிப்பு ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும். ஒரு லக்னத்தில் ராகு இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கேது இருக்கும், அப்போ திருமணத்தை பாதிக்கும். லக்னத்தில் கேது இருந்து 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ராகுவினுடைய இருப்பின் காரணமாக திருமணமானது தடைகளை ஏற்படுத்தும். திருமணத்திற்கு பிறகு பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்க நேரிடும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தில், ஆயுள் ஸ்தானத்தில் பாவகரங்கள் இருப்பதும் தவறு. ஆகவே ராசி லக்னத்திற்கு 1, 2, 7, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது அது நாகதோஷமாக கருதப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்திகள் வருகிறதா என்பதை முதல்ல பார்த்துடணும். எல்லா கிரகங்களும் அப்படித்தான். 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அப்படித்தான், 7ஆம் இடத்தில் செவ்வாய் தான் அப்படித்தான். ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு நின்ற வீட்டினுடைய பலன்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் முதலில் வருகிறதா என்று முதல்ல பார்க்கணும். சரிங்களா? எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ துலா லக்னம் வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டு துலா லக்னம். இப்போ துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு, தப்பு தான். மேஷ ராகு இருந்தாலும் தப்பு தான். துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது தவறு. அப்போ 7ஆம் இடத்தில் ராகு இருக்குன்னா லக்னத்தில் கேது இருக்கும். இவர் பிறக்கிறது ஒரு செவ்வாய் தசையில் பிறக்கிறார். அவிட்டி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் பிறக்கிறார். அப்போ அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம். சரிங்களா? செவ்வாய் தசை முடிஞ்சோடனே அடுத்தது ராகு தசை வருது, 18 வருஷம். அப்போ சிறு வயதிலேயே அவருக்கு இந்த ராகு தசை முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு 20 செவ்வாய் தசை ஒரு 2 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு 3 வருஷம் இருக்குது செவ்வாய் தசை இருப்பு. அதுக்கப்புறம் ராகு தசை 18 வருஷம். அப்போ 18, 3, 21, 22 வயசுக்கெல்லாம் ராகு தசை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதன் பிறகு குரு தசை வரப்போகுது. குரு தசையில் ஒரு கல்யாணம் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். 7ல் அமர்ந்த ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஜாதகத்தை பார்த்தோன்னே 7ல் ராகு நாகதோஷம் என்று இவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது.
ஜாதகத்தை பார்த்தோன்னையே 7ல் ராகு 8ல் ராகு நாகதோஷம் அப்படின்னு ஒதுக்கி வைத்திடக்கூடாது. அந்த நடப்பு தசா புத்திகள் வருதான்னு பாருங்கள். அல்லது திருமணம் காலத்துக்கு பிறகு ஒரு 30 வயதில் ராகு தசை வருதா பாருங்கள். அப்போ 30 மற்றும் 40 48 வயதிலும் வயதினுடைய மத்திப்பு காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு நிச்சயமாக ஒரு கெடுதலை செய்யும். சரிங்களா? அப்போ எந்த காலகட்டத்தில் இந்த ராகு தசை வருதுன்னு பாருங்கள். சில நேரங்களில் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கும், ஆனால் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார், மிதுன ராசியில். அப்போ ஜனனகால தசையே ராகு தசை. அப்போ இவருக்கு ராகு தசை வரவே வராது. அப்போ 7ல் உள்ள ராகுவை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. லக்னத்தில் கேது, 7ல் ராகு. சரிங்களா? நீங்கள் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3ம் ராகுவோட நட்சத்திரங்கள். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்திலோ 2ஆம் பாதத்திலோ எந்த பாதத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த ராகு திசை முழுமையாக நிறைவு பெறுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு ராகு திசை உங்களுக்கு எப்பொழுதுமே வராது. எனவே 7ல் அமர்ந்த ராகுவால் மிகப்பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. ஒவ்வொரு திசையினுடைய சில காலங்கள் ராகு புத்தி வரும். அதில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த ராகுவானது கெடுதலை செய்ய மாட்டார். ஏன்னா தசாநாதன் தான் ஃபஸ்ட்டு ரூலர், அதுக்கப்புறம் தான் புத்திநாதன் தான். சரிங்களா? சப்போஸ் அதே துலா லக்னம், லக்னத்தில் கேது, 7ல் ராகு. இப்போது இந்த இடத்துல இந்த துலா லக்னத்துக்கு சுபரான சுக்கிரனுடன் இந்த ராகு இணைதுன்னு வச்சுப்போம். அப்போது துலா லக்னம், லக்னத்துக்கு 7ல் ராகு, இந்த லக்னாதிபதி யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ராகு இணையுது. இந்த இடத்துல உங்களுக்கு 7ல் அமர்ந்த ராகுவால் பிரச்சனை கிடையாது, ராகுவுடன் இணைந்த சுக்கிரனால் உங்களுக்கு பிரச்சனை வரும். நல்லா ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும். நீங்கள் துலா லக்னம், லக்னத்தில் கேது, 7ல் ராகு, லக்னாதிபதி சுக்கிரனுடன் ராகு இணைந்திருக்குது. சரிங்களா? அப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? 7ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் லக்னாதிபதி சுக்கிரனால், சுக்கிரன் இயற்கை சுபகிரகம், லக்னாதிபதி சுக்கிரனால் ராகுவானவர் புனிதப்படுத்தப்படுகிறார். அப்போ உங்களுக்கு ராகு திசையால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு சுக்கிர திசை வருமானால் அங்கே பிரச்சனை. சரிங்களா? நீங்கள் பிறக்கும் பொழுதே நீங்கள் சுக்கிர திசையில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனால் பாதிப்பு வராது. ஸோ ஜாதகத்தை கரெக்டாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பலன் சொல்லணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் 7ல் கேது இருந்தாலும் சரி, 7ல் ராகு இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் 8ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ அந்த ராகுனுடைய கேதுனுடைய தசா புத்திகள் திருமண காலகட்டங்களில் வந்தால் மட்டுமே திருமணம் சார்ந்த வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? ராகு மட்டுமே திருமணத்திற்கு காரணம் அமையாது. கலஸ்தர காரகன் என்கின்ற சுக்கிரனுடைய நிலையை நம்ம கருத்தில் கொள்ளணும். 7ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் 7ல் அமர்ந்த ராகுவை பார்க்கணும். சரிங்களா? இப்போ இருக்க சொன்னது மாதிரி ராகு சுக்கிரன் இந்த இணைவு தவறு. ஆனால் லக்னாதிபதி சுக்கிரனால், சுக்கிரன் இயற்கை சுபர் இல்லையா, அப்போ லக்னாதிபதி சுக்கிரனால் ராகுவானவர் புனிதப்படுத்தப்படுகிறார். அப்பொழுது உங்களுக்கு ராகு திசை நல்லாக அமையும். ராகுவால் சுக்கிரன் கெட்டு விடுவார். சுக்கிர திசை உங்களுக்கு நடப்பில் வருதான்னு பாருங்கள். சுக்கிர திசை வரலன்னு சொன்னால் 7ல் அமர்ந்த ராகு சுக்கிரனுடைய இணைவு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரிங்களா? என்ன ஒன்று, இந்த ராகு சுக்கிரன் காமத்திற்கு காரணமானவன். ராகு போகங்களை அதிகமாக தூண்டக்கூடியவன். எதையுமே அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் உள்ள கிரகம் ராகு. அப்போ காமம் சம்பந்தமான உணர்வுகள் சம்பந்தமான வகைகளில் அதிகமாக தூண்டப்படுவார்கள். அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவுக்குலாம் அந்த குடும்பத்தில் விரிசல்களையும் பிரச்சனைகளையும் தராது. சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் கடக லக்னம். சரிங்களா? 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. கடக லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சிம்மத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கும்பத்தில் கேது. இதுவும் நாகதோஷம்தான். ஜாதகம் பார்த்தோன்னே நாகதோஷம், ஓகே. ஆனால் நாகதோஷம் எப்பொழுது வேலை செய்யும் சொல்லியிருக்கிறேன்? ராகு தசை வரணும், இல்லைன்னா கே தசை வரணும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறு வயதிலேயே ராகு தசை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால்
2ஆம் இடத்தில் உள்ள ராகு குடும்பத்தை நிச்சயம் பாதிக்காது. சின்ன வயசுலேயே கேது திசை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் 8இல் உள்ள கேதுவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் ஜாதகத்தில் 2, 8இல் ராகு கேதுக்கள் இருக்கும். பார்க்கறதுக்கு நாகதோஷம் என்று சொல்லப்படும். ஆனால் ராகு தசையும் கேது தசையும் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் ராகுவால் கேதுவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய பணம் பேங்கில் கிடக்குது, சரிங்களா? அந்த பணத்தை எடுக்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது அந்த பணத்தால் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அந்த மாதிரி தான் ராகு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ராகு எப்பொழுது ஆக்டிவேட் ஆகும், ராகு எப்பொழுது செயல்படும், ராகு தசை வரும் பொழுது ராகு அங்கே செயல்படும், சரிங்களா? ஜாதகத்தில் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களும் ஒரே சமயத்தில் செயல்படாது. எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த தசா புத்திகள் அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட காலம் அந்த காலம் இருக்கும், சரிங்களா? அப்போ கடகலக்கணத்தில் பிறந்து கடகலக்கணம் சப்போஸ் இவர் ஒரு சூரிய தசையில் பிறக்கிறார், கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்கிறார். கடகலக்கணம் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்கிறார். அப்போ சூரிய தசையில் பிறக்கிறார் சின்ன வயசில். அப்போ சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை 10 வருஷம் முடிஞ்சு செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் முடிந்து பிறகு ராகு திசை வரும். அப்போ இவருக்கு கண்டிப்பாக நாகதோஷம் உடைய பொண்ணையதோ மாப்பிள்ளையதோ நம்ம பார்க்கணும். ஆண் ஜாதகம்னா நாகதோஷம் உடைய பெண்ணை பார்க்கணும், பெண் ஜாதகம்னா நாகதோஷம் உடைய ஆணை பார்க்கணும், சரிங்களா? ஏன்? திருமண வயது காலகட்டத்தில் கண்டிப்பாக ராகு திசை வரும். சூரிய திசை ஒரு 4 வருஷம் இருப்புன்னு வச்சுப்போம். சூரிய திசை 4 வருஷம், சந்திர திசை 10, 14, செவ்வாய் திசை ஒரு 7, 21. அப்போ 21 வயதில் ராகு திசை வரும், சரிங்களா? 21, 10, 31, 8, 39 வயசு, 40 வயசு கிட்டத்தட்ட வரலும். 21 ஆரம்பித்து 18 வருஷம் மிக நீண்ட கால தசையாக இந்த ராகு திசை வந்துடும். இந்த ராகுவிற்கு சுபகிரகங்களின் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அது குடும்பத்தை பாதிக்கும். ஏன்னா ராக சிம்மத்தில் பகை, ராகுவிற்கு பிடிக்காத வீடு சிம்மம், கடும் பகை, தீரா பகை. அப்போ ராகு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டு பலன்களை அப்படியே செய்யும், 2ஆம் வீட்டின் அதிபதி போல செயல்படும், சரிங்களா? அப்போ ராகுவிற்கு சப்போஸ் 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து இந்த ராகுவை பார்த்ததுன்னு சொன்னால் அவ்வளோதான், நாகதோஷம் இரட்டிப்பாயிடும். கடகலக்கணத்துக்கு முழு பாவி சனி. சனி 8ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவை பார்க்கும் பொழுது ராகு திசை 18 வருஷம் சர்வநாசமாக்கிறோம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி அத்தனையும் சின்ன பின்னமாக்கிறோம், குடும்பத்தை சதைச்சிரும், சரிங்களா? சப்போஸ் இந்த ராகுவிற்கு தனுசில் இருந்து குரு பார்க்குதுன்னு வச்சுப்போம். கடகலக்கணத்துக்கு 2இல் ராகு, ராகு திசை நடப்பில் இருக்குது வச்சுப்போம். ஆனால் தனுசில் இருந்து குருவானவர் ராகுவை பார்க்கிறார். அப்போ அந்த 2இல் இருக்கின்ற ராகுவால் ராகு திசை நடப்பில் வந்தாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ராகு இங்கே ஒரு 15 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போம், குரு இங்கே 19 டிகிரியில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ குருவோடைய பார்வை அங்கே ராகுவிற்கு முழுமையாக கிடைக்க பெறும், சரிங்களா? அப்போ லக்ன சுபராகிய குரு தனுர் வீட்டில் அமர்ந்து ராகுவை பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவால் ராகு திசை வந்தாலும் நாகதோஷம் அங்கே வேலை செய்யாது, சர்ப்பதோஷம் வேலை செய்யாது, கவலை கொள்ள தேவையில்லை. சனியினுடைய பார்வை ராகுவுக்கு இருந்தாலும் குருவுடைய பார்வை, குருவுடைய ஒரு கடைக்கன் பார்வை ராகுவை அப்படியே மாற்றி விட்டுரும். நன்மை செய்யட்டையும் கூட குரு பார்வை பெற்ற ராகு கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் அன்பர்களே, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னையே லக்னத்தில் ராகு, 7ல் கேது இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல கேது இருக்குது, இது நாகதோஷம். அப்போ நாகதோஷம் உள்ள பொண்ணையே தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு திருமணத்தில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணாதீங்க, சரிங்களா? நல்ல ஜாதகத்தை நல்லா அலசி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் கணக்கு பண்ணிட முடியாது. அப்போது நுணுக்கமான பார்வையை நீங்கள் செலுத்தணுங்க, சரிங்களா? மற்றும் ஒரு உதாரணத்தால் சொல்கிறேன். இப்போ மிதுன லக்னம், சரிங்களா? இப்போ மிதுன லக்னம், ராகு 12இல் இருக்குது. மிதுன லக்னம் ராகு 12இல் இருக்குது. ராகு 12இல் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கேது அங்கே 6இல் இருக்கும், சரிங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு லக்னத்திலே 2ஆம் இடத்துல இல்லை, ஆனால் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். சரிங்களா? அப்போ இது நாகதோஷம் என்று கணக்கில் இல்லாட்டியும் கூட 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ராகு தசை வருகின்ற காலகட்டங்களில் வீண் அலைச்சல், வீண் விரயங்கள், சுகபோக இன்பங்களை தேடி அலைதல், வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லுதல் போன்ற அமைப்புகளை கொடுத்து விடுவார். சரிங்களா? இந்த சமயத்தில் லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி சந்திரனுடன் இணைந்து ராகு இருக்குன்னு வச்சுக்கோ. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இது பார்க்கறதுக்கு நாகதோஷம் இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லக்னம் 2, 7, 8 ராகு கேதுக்கள் இல்லை அப்போ நம்ம நினைப்போம். மிதுன லக்னம், லக்னத்திலையும் ராகு இல்லை, 7லையும் ராகு கேதுக்கள் இல்லை, 2ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இல்லை, 8ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இல்லை. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? மிதுன லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். சரிங்களா? இந்த 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு 2ஆம் பாவாதிபதி சந்திரனோடு இணைந்திருக்கின்றார். சரிங்களா? ஒரே நட்சத்திர சாரத்தில் வச்சுப்போம். இன்னும் சொல்ல போனால் ஒரே பாதத்துக்குள்ள வச்சுக்கோம். ராகுக்கும் சந்திரனுக்கு இடையே ஒரு 3 டிகிரி தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போது தனாதிபதின்னு சொல்கின்ற, குடும்பாதிபதினு சொல்கின்ற சந்திரனை இந்த ராகு முழுமையாக பீடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ராகுவால் சந்திரன் முழுமையாக பீடிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திர திசை வருதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போது ராகுவால் சந்திரன் கெட்டுவிட்ட காரணத்தினால் சந்திர திசை நாகதோஷை விட கடுமையாக இருக்கும். நீங்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நாகதோஷம் இல்லை, எனக்கு சர்ப்பதோஷம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் போனாலும் கூட நடப்பு காலகட்டங்களில் என்ன தசாபுத்திகள் வருதுன்னு நம்ம முதல்ல பார்த்துடணும். அப்போ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க, மிதுன லக்னம் 2 கூடிய சந்திரன் ராகுவோட ஒரே நட்சத்திரத்தில் இருக்குது, ஒரே கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் ராகுவால் சந்திரன் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ராகுவால் சந்திரன் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ குடும்பாதிபதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு திசை வந்ததுன்னா நன்மையை செய்யும். அது வலதுபறை சந்திரனாக இருந்து உச்சனோட சேரும் பொழுது ராகு நன்மையை அளிப்பார். சரிங்களா? ஆனால் ராகுவால் சந்திரன் பாதிக்கப்பட்டதால் சந்திர திசை உங்களுக்கு பாழா போயிடும், குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஜாதகரே சந்திரன் மனோகாரகன், புத்திகாரகன், அறிவுக்காரகன். சரிங்களா? அப்போ சந்திரன் ராகுவோடு இணைந்து சந்திர திசை வரும் பொழுது நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறிடுவீங்க. சரிங்களா? மனமே பித்து கொண்ட மாதிரி இருக்கும். தாய்க்கு நல்லது கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். 4ஆம் இடமும் கெட்டு போச்சுன்னா அம்மா கட்டத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் அந்த சந்திரனுடன் 6 கூடைய செவ்வாய் இணைந்திருக்குன்னு வச்சுங்க, அப்போது மிதுன லக்னம், லக்னத்துக்கு 12இல் ராகு, லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்குது. அப்போ ராகு செவ்வாயினுடைய காரகத்துவத்தையும் செய்யும், சந்திரனுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் செய்யும், 2த்தையும் செய்யும் ராகு. அப்போ இந்த நேரத்தில் ராகு திசை நல்லது பண்ணாது. சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப துல்லியமாக கணக்கிடணும். சரிங்களா? அப்போ 6ஆம் மிதுன லக்னத்திற்கு 6 கூடையவன் செவ்வாய், கடுமையான ஒரு பாவகிரகம் செவ்வாய் மிதுன லக்னத்திற்கு. அந்த செவ்வாயுடன் ராகு இணையும் பொழுது செவ்வாய் திசை நல்லா இருக்கும். ஆனால் ராகு திசை செவ்வாயை போல் செயல்படும். 6ஆம் பாவாதிபதி போல ராகு செயல்படுவார். அப்போ கடன், நோய், வம்பு, வழக்கு, சிக்கல்களை கொடுத்துருவார் இந்த ராகு திசை. சரிங்களா? சந்திர திசை வீணாக போயிடும். ஏன்னா சந்திரனை ராகு கிரகணப்படுத்திருக்குது. ஆனால் ஜாதகத்தை பார்த்தா நாகதோஷம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட, சர்ப்பதோஷமாக இருந்தாலும் கூட, அங்கே ராகு எப்படி இருக்கிறார்னு பாருங்கள். எந்த கிரகத்தை பீடித்திருக்கிறார், எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறார்னு பாருங்கள். சரிங்களா? அதை பொறுத்து தான் ராகு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்று முடிவு பண்ண வேண்டும். சரிங்களா? நிச்சயமாக மிதுன லக்னத்திற்கு 6ஆம் பாவாதிபதி செவ்வாயுடன் இணைந்த கிரகத்தினுடைய தசாபதி நல்லது செய்யாது. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் பாவாதிபதி செவ்வாயுடன் ராகு இணைந்து ராகு தசை வரும் பொழுது ராகுவால் செவ்வாய் பீடிக்கப்பட்டதால் செவ்வாய் திசையில் பிரச்சனை வராது பெரும்பாலும். ஆனால் செவ்வாய்க்கு அடுத்து வருகின்ற ராகு திசை செவ்வாயை போல செயல்படும். ராகு திசை 18 ஆண்டு காலமும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடப்பதை போலவே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வம்பு வழக்குகளை கொடுக்கும், உடல்நலத்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். சரிங்களா? ஆனால் நாகதோஷம் இல்லை அப்படின்னு கணக்கில் வந்துடும்.
அதனால் ஸோ இன்றைக்கி தலைப்பு என்னென்னா நாகதோஷம் திருமணத்துக்கு தடையா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், மறுபடியும் சொல்கிறேன், லக்னம் 7, லக்னத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடங்களில் மட்டும் ராகுகேதுக்கள் இருந்தால் நாகதோஷம் தான். ஆனால் அந்த ராகுகேதுக்களுடைய தசாபதிகள் வரலன்னு சொன்னால் நீங்கள் நாகதோஷத்தை பற்றி கவலையே படாதீங்க, சரிங்களா? அல்லது அந்த ராகுகேதுவிற்கு லக்ன சுபருடைய இணைவு பார்வை இருந்தாலும் அங்கே நாகதோஷமானது நிவர்த்தி செய்யப்படுகிறதையும் மறந்துடக்கூடாது, சரிங்களா? அல்லது வயோதிக காலகட்டத்தில் ராகுகேதுனுடைய தோஷம் அந்த தசாபதி வந்தாலும் கூட அது திருமணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது என்பதுதான் உண்மையான கருத்து. ஆகவே நாகதோஷத்தை பற்றி நீங்கள் முழுமையாக கவலை கொள்ள தேவையில்லை, சரிங்களா? ஜாதகத்தை துல்லியமாக பார்க்கணும், மேம்போக்க பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.